பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று உன்னிடம் வந்துள்ளேன். சிறிது காலமாக உனக்குள் இருந்த மனப்போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்தது என் தங்கமே. எதை நோக்கி நீ என்னிடம் வேண்டி நின்றாயோ அதை உனக்கு நான் அள்ளி அள்ளி தரப்போகிறேன். பெற்றுக்கொள்ள நீயும் தயாராக இரு. பெற்றுக்கொண்டு என்னை பார்க்க நீ விரைந்து வா. வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து உன்னை ஸ்தம்பித்து விட்டதாக உணர்கிறாயல்லவா? ஆனால் அது உன்னையும் உன் வாழ்க்கையையும் நல்ல திசையில் போக காரணமாயிருந்தது. நீ போகும் பாதையில் முட்கள் உன்னை குத்தி வழி கண்டது என நினைப்பது சரிதான். ஆனால் அந்த முட்கள் உன் கால்களில் குத்தாவிட்டால் நீ மேலே நிமிர்ந்து கொண்டேதான் நடந்திருப்பாய். கீழே குனிந்து பாதை எப்படி இருக்கிறது என்று பார்த்திருக்க மாட்டாய். முட்கள் குத்தியதால்தான் அந்த இடத்திலிருந்து உன்னையும் உன் பாதையையும் நீ கவனிக்க ஆரம்பித்தாய். முட்கள் சிறு வலியை ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் அது நீ பயணிக்கும் பாதை எப்படி இருக்கிறது என்று சோதித்து பார்க்கும். கீழே படுகுழியும் இருக்கலாம் என்று அந்த சிறு முட்கள் மூலம் உன் அன்னை நான் காண்பித்தேன். நீயும் அதன் உட்கருத்தை புரிந்து கொண்டாயல்லவா? உன் வழி என்பது உன்னுடைய அகமும் புறத்தையும் சுத்தப்படுத்தத்தான். அது ஒரு நாளும் உன்னை துன்பத்திற்காக ஏற்படுத்தியதல்ல. அதனால் எல்லாம் சரியாகிவிடும். உன் குடும்பத்தோடு நான் என்ற உன் அன்னை இருக்கிறேன். நீ என் பரிபூரண அருளும் அன்பும் ஆசிர்வாதமும் பெற்ற என் செல்ல பிள்ளை. வாழ்க்கையில் வெற்றி பெற்றே தீருவேன் என்று இருக்கும் நீ ஏன் அடிக்கடி நம்பிக்கையில்லாமல் உன் கடமைகளிலிருந்து பின் வாங்குகிறாய்? வாழ்வில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதற்காக எந்த காரியத்தையும் தள்ளி போடாதே. தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கிறோமே என்று வருந்தாதே. விளைநிலமானாலும் அதை உழுதால்தான் பயிரிட முடியும். அதைப்போல வாழ்வில் தடைகளை எதிர்கொண்டால்தான் வெற்றி பெற முடியும். எதை கண்டும் அஞ்சாமல் நம்பிக்கையோடு முயற்சி செய்து கொண்டே இரு. உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை பல இடங்களில் விரக்தியின் வெளிப்பாடாய் கோபப்பட வைக்கிறது. அது உனக்கு நல்லதல்ல குழந்தையே. கோபம் ஒருவரை வாழ வைக்க வேண்டுமே தவிர வீழ்த்தி புண்படுத்தக்கூடாது. எனக்கு எதிராக தவறு நடக்கும்போது எப்படி கோபப்படாமல் இருப்பது என்று நீ என்னை பார்த்து கேட்பது புரிகிறது. கோபம் நல்லதுதான். ஆனால் அதை இடம் பொருள் உணர்ந்து வெளிப்படுத்தினால். கோபம் நெருப்பு போன்றது. நெருப்பு விளக்கேற்றவும் உதவும், அதே சமயம் வீட்டை எரிக்கவும் செய்யும். அதனால் கோபப்படுவதற்கு முன்பு ஒரு நிமிடம் நிதானமாக நன்கு யோசித்து செயல்படு. அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிடாதே. உன்னை நேசிக்கும் உள்ளங்கள் மீது என்றும் கோபப்படாதே. ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே. வாழ்வில் சாதிக்க வெற்றி பெற நம்பிக்கையும் ஊக்கமும் தான் அவசியம். அது இருந்தால் கல்வியறிவோ பொருளாதாரமோ இல்லாதவனும் கூட முன்னேறுவதும் வெற்றி பெறுவதும் உறுதி. நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழப்போகிறாய். அன்பு குழந்தையே, மற்றவர்கள் உன்னை எத்தனை வழிகளில் வசைப்பாடினாலும் கண்டனம் செய்தாலும் நீ எதிர்த்து கசப்பாகவோ மனம் புண்படும்படியாகவோ பேசாமல் பொறுமையோடும் அமைதியாக இருந்தாய். உன் மனதை ரணப்படுத்திய சில தோல்விகளும் அவமானங்களும் அதை நினைத்தால் இன்றும் கண்ணீர் வரும். கவலைப்படாதே என் தங்கமே. உன் இதயத்தின் சத்தம் எனக்கு நன்றாக கேட்கிறது. நீ வடித்த கண்ணீரும் நீ பட்ட அவமானங்களும் நீ பெற்ற விருதுகள் நாளைய வெற்றியின் உரங்கள். நான் உன்னுடனே இருந்து உன்னை காப்பேன். இது உன் அன்னை மீனாட்சியின் என் சத்திய வாக்கு. நீ நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும்.